ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. வாய்ஸ் ஒன்று கேட்குது இல்லைங்களா? மேடம் கொஞ்சம் மேக்கப் போட்டுருக்குது, அதனால தான் வாய்ஸ் கேட்குது, பேக்ரவுண்ட்லன்னு பேசினுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சென்னையில் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே. ஸோ இது எப்படி போச்சு இன்னைக்குன்னா, ரொம்ப ஜாலியாக போகுது. ஆமாம், ஸோ ஃபுல் ஃபேமிலியே இங்கே இருக்கிறதுனால அப்படியே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ இவங்க எல்லாம் ஜாலி பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 5 மணி வரைக்கும் என்னோடய வேலை, ஓகேங்களா. நான் வந்து இந்த மந்த்துக்கு வந்து வீக்கெண்டில் கூட வேலை பண்ணுவேன். ஸோ வேலை அப்படியே போச்சு, ஒரு தூக்கத்தை போட்டு ஏஞ்சி இப்போ ஈவினிங் ஆச்சு. காலிலேருந்து ஒரே ஃபன்னாக போயின்னு இருந்துச்சு. வேறு லெவலில் லஞ்சு, ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸு, அது இதுன்னு போச்சு. சம்மந்திஸ் வந்து ஃபன் பண்ணிருக்கிறாங்க, ஜாலியாக ஜாலி பண்ணிருக்கிறாங்க. சரி, ஓகே, நாங்களும் டிஸ்டர்ப் பண்ணிக்கல. ஓகே, கண்டுக்கிட்டே இல்லை. அவங்க பாட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே இல்லை. ஸோ வந்து அவங்கெல்லாம் மேலே இல்லை பண்ணு தான், ஒன்றும் இல்லை, ஜாலியாக தான் இருக்கிறாங்க எல்லாரும். ஸோ அவங்களுக்கும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ஒரு மாதிரி பிரேக் வேணும் அவங்களுக்கு. ஏன்னா அங்கே வந்து டேடிக்கு ஒர்க் ஜாஸ்தி, மம்மிக்கு ஒர்க் ஜாஸ்தி. கொஞ்ச நாள் எங்கேயோ போகல. ஷாரனும் லீவ் இருக்கு, இவ்வளோ நாள் லீவில் இருக்குல்ல. நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா 3 பேரும் கிடைக்க மாட்டாங்க, எப்படின்னா தான் மாட்டுவாங்க எங்களுக்கு. அந்த மாதிரி இப்போ வந்து ஓகே கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்களே மனசு மாதிரி வந்ததுனால அப்படியே ஜாலியாக போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், இது ஒரு ஃபன்னாக இருக்க போகுது வீடியோ. ஒரு நார்மல் இன்னைக்கு இந்த வீட்டில் எப்படி போக போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ கூட இப்போ பார்க்கலாம். முடிஞ்சால் வெளியே போகலாம், ஆனால் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், என்ன பிளான்னு எங்களுக்கே தெரியாது. வாங்க அப்படியே நம்மளே போய் அப்படியே வீடியோக்குள்ளே போய் பார்த்தா தெரியிட போகுது. இந்த பவுடர் போட்டால் தான் பொண்ணு மாதிரிக்கிறல்ல. எத்தனை மேக்கப்பு வீட்டுல இருக்கிறதுக்கு பாரு என்ன ஒண்ணுமே ஃப்ரெண்ட்ஸ். என் மூஞ்சில என்னாகுதா? ஒண்ணுமே இல்ல பாரு, நத்திங். ஐ டிடன்ட் புட் எனிதிங். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேக்கப் எப்படி ஜாலியா இருக்குதுங்களா? இருங்க, இது ஒரு பொட்டி வாங்கிட்டு வந்துச்சு. என்னப்பா இது, என்ன கம்பெனிப்பா இது? கார்ஜியோன்னு சொல்லிட்டு. இருங்க இப்படி லாக் பண்ணோம். இது அப்படியே இது ஒரு பொட்டி. நான் சும்மா கலாய்க்குவேன். இந்த பொட்டி எத்தனை பொட்டி நிஜமாவே ஒரு பொட்டி வாங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன காசு வேணும்னா மோனா கிட்ட இந்த பொட்டி திருடினாலே 1.5 லட்ச ரூபாய் வரும். இது 1.5 லட்ச ரூபாய் ஒர்த்து. அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஏன் கஷ்ட காலத்தில் நான் எங்கேயோ போய் கை வைக்க தேவையில்லை. இந்த பொட்டியை கை வச்சா எனக்கு 1.5 லட்ச ரூபாய் கிடைக்கும். அவ்வளோ ஐட்டம்ஸ், 1.5 லட்ச ரூபாய் ஒர்த்து ஐட்டம்ஸ்க்கு இது. ஊனுக்கு அது தெரியும் எனக்கு. சரி ஐய சுண்ணாம்புல பூசுற இந்த ஆளுக்கு பூசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பூசுனேங்கிறேன். சரி, ஓகே. புள்ள தச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அழகா இருக்கிறதுனால. ஆமாப்பா, ஒத்துக்கினியா? இப்போ ஊனாமுத்து மாதிரி காணுங்கிறேனே, ஒத்துக்கிறியா? ஓகே, சோ இதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம பாப்பாவும் வந்துனே வரா. நீ கன்ஃபியூஸ் பண்ற, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆறாங்க. எப்படி நீங்க தம்ப்நெயில்ல வந்து பாயின் போட்டீங்க, நீங்க வர வாடான்றீங்க? எனக்கே தெரியல. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா என்ன பாத்தீங்க அப்படின்னா, எனக்கும் இருக்கும் அப்பப்ப ஒரு போட்டியே போகும், பொண்ணா பையனானு. நான் ஒரு ஜெண்டர் சொல்றேன், இவர் ஒரு ஜெண்டர் சொல்றாரு. எனக்கு வந்து என்னன்னா, என் மனசுல வந்து அது தோணுது, அதுவாதான் இருக்கும். அது நான் இப்போ உங்களுக்கு ரிவீல் பண்ண மாட்டேன், ஓகே? அது வரட்டும். அது வந்தோடனே நம்ம வந்து நான் சொன்னது கரெக்டா இல்லை இவர் சொல்றது கரெக்டா அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து எனக்கு வந்து அது மனசுல வந்து அது ஃபீல் ஆயிட்டே இருக்கு. ஆனா அதான் இருக்கும், இதுவாதான் இருக்கும். உனக்கு அதுவா இருக்கும், எனக்கு இதுவா இருக்கும். ஆனா எதுவா இருக்கும் நாங்க எங்க 2 பேருக்கும் தெரியாது. 2 பேருக்குமே நிஜமா தெரியும். நிறைய பேரு கேட்ட நம்ம என்ன போய் ஜெண்டர் டெஸ்ட் பண்ண வந்த மாதிரி ஜெண்டர் கேட்டு வந்தீங்க அப்படின்னா சத்தியமா இல்ல ஃப்ரெண்ட். ஆக்சுவலா அதுவே கோயின்சிடென்ட். அது அந்த கமெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன இவங்க கமெண்ட்ல எப்படி சொல்றாங்களே, தம்ப்நெயில்ல பாய் இருக்கு. இல்ல தெரியாம வந்துச்சு. போய் பார்த்தா அது பாய்ன்னு இருந்தது. அது நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மேபி எங்களோட அந்த ட்ரெஸ் கலர் கேட்கறதுனால அது. ஆமா. அதனால வந்து நெக்ஸ்ட் டைம் அதுதான் நான் வந்து அந்த ப்ளூ இதுன்றது கூட எனக்கு ஞாபகமே இல்லை. இது ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்ம ப்ளூனா பாய வந்து அது இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட 7th மந்த்துக்கு நான் பிங்க் அண்ட் ப்ளூ 2 சேர்ந்த மாதிரி சாரி எடுக்கிறேன். அப்போ வந்து 2மே வந்து நம்ம எதுன்ற மாதிரி இருக்கும்.
ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாலே எங்களுக்கே தெரியாது. ஆனால் என்னோட ஃபீலிங், என்னோட கட் ஃபீலிங் என்றைக்குமே எல்லா விஷயத்துலையும் அது வின் ஆகிருக்கு. பாப்பா விஷயத்தில் எப்படின்னு எனக்கு தெரியல. பாப்போமே, நான் சொல்றது நடக்குதா, இவரு சொல்றது நடக்குதான்னு, யார் பேச்சு கெட்டு வருதுன்னு பார்க்கலாம். சரி பார்ப்போம். அது உன் பேச்சு என் பேச்செல்லாம் இல்லை, மேலே ஒருத்தந்து பேச்சுக்குது, கடவுள்து. கடவுள் நம்மளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாரு சரியா. அது நம்ம வந்து ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது இப்போ. அது என்னவா இருக்கும், ஆனாம் பெண்ணா, அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் அது நம்ம ரத்தம், நம்ம குழந்தை, நம்ம எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கணும். ஓகே. ஆனா என் ஃபீலிங், நான் வந்து எப்பவுமே இல்ல ஒருவேளை வேற இவரு சொல்ற மாதிரி இருக்குமோன்னு திங்க் பண்ணும்போது கூட எனக்கு வந்து அது ஹிட் ஆகும். இல்ல அதெல்லாம் இல்ல, நீ நினைக்கிறதா அப்படின்றதா. சரிடா பார்க்கலாம்டா. ஸோ பார்க்கலாம். இன்னும் டைம் கிட்ட வந்துடும். நம்ம சீக்கிரமா டைம் போறதே தெரியல எங்களுக்கு. கட 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 அப்படின்னு போயிடுத்து. ஸோ பார்க்கலாம் நம்ம. ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாள் நம்ம வந்து சென்னையில் தான் இருக்க போகிறோம். ஆனால் எவ்வளோ நாள்னு தெரியாது, நம்பர் நம்ம சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் இங்கே தான் நம்ம சென்னை வாசி ஆக போகிறோம். அம்மா மௌலி கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் நம்ம அங்கே போய் கொஞ்சம், ஏன்னா இன்னும் ஒரு ஸ்கேன் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்மளுக்கு எப்போ டேட் வருதோ அப்போ நம்ம கிளம்பிடுவோம். அப்போ கிளம்பிடலாம். ஓகே ஓகே சரி வாங்க கீழே போய் பார்க்கலாம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு. பாருங்க, இவங்களை பார்த்த 2 நாள் எனக்கு என்ஜாய் பண்ணி மினி ரெசார்ட்ல ரெடி ஆகிட்டு உக்காந்துக்கிறாங்க. எப்படி போகுது உங்களுக்கு சென்னை? எப்படி இருக்கு? முன்ன நீங்கள் வர்றதோட இப்போ நீங்கள் ஃப்ரீயாக வந்துக்கிறீங்க. எப்போ வந்தாலும் ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை எதுனா ஓடாடினே இருப்போம், பிஸியாக இருப்போம். இப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உக்காந்துக்கிறீங்க வந்து. எப்படி போகுது உங்களுக்கு? செகண்ட் ஃப்ளோர் எப்படி இது? ஆமாம் அதுதான் கேட்குறேன், செகண்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குது? இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குல்ல, ஹைட்டு. ஆமாம் ஆமாம், இந்த கால் தூக்கி வைக்கிறாங்க பண்ணுவோம். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா பில்டிங் ஹைட் வந்து இந்த கால் தூக்கி மேலே இருக்கிறது கொஞ்சம் மிஸ் ஆமாப்பா, ஹைட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஃபேமிலியாக எல்லோரும் வெளியில் போகலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கோம். ஸோ எங்கே போகிறோம் தெரியல. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுக்கணுமாம்மா. அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து எங்கே போகலாம் அப்படின்றத பிளான் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஏதோ பிளான் போட்டுக்கிறாங்க வெளியே போகலான்ட்டு. நான் என்னன்னு எனக்கும் தெரியாது. நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலி ரெடி ஆகிடுச்சு, நாங்கள் வெளியே வந்துட்டோம். 3 பேர் நாங்கள் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். யார் 3 பேர்னால் நானே கொண்டு ஓனா ரெடி ஆகி நாங்கள் வெளியே வாக்கிங் போயிருக்கிறோம். என்னென்னு தெரில. இப்போ இன்னும் என்னன்னா எங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு விறுவிறுப்பாகுது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பற்றி. யாராக வருவாங்கோ, யார் என்ன. ஆமாம், அது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சா. யார் எப்படி ஓட்ஸ் விழுந்திருக்கு, எப்படி வந்து அது இதாகும். ஆமாம், எங்கே ட்விஸ்ட்டு நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனால் அங்கே எப்படி ஆக போகுது, ஏதாக போகுது, ஒரு மாதிரி விறுவிறுப்பாகுது. அதனால தான் மம்மி டாடி கூட நாங்கள்லாம் ரிசல்ட் முடிச்சுன்னு பார்த்துட்டே போகிறோம். ஏன்னா இங்கே எப்படி நாங்கள் தான் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்களும் இங்கே இருக்கிறாங்க. நாளைக்கு தமிழ்நாடு லீவு, ஆனால் எங்கள் ஊரில் லீவ் இல்லை. அங்கே நார்மல் தானே, எனக்கெல்லாம் லீவ் இல்லை. ஆமாம், நாங்களாம் இங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாளைக்கு பாருங்க என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுதான் நாளைக்கு தான் வெயிட் பண்ணிக்கிறோம் எப்படி என்னன்ட்டுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். நீங்களும் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். யாராக இருக்கும், என்னவா இருக்கும், எப்படி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், போகலாம் வாங்க. கைஸ் வாங்க சீக்கிரம். ஓகே, 1 நம்பர் கமிங். மைக் 1, மைக் 2 எல்லாம் வாங்க. எல்லாம் ஸ்லோவா இருக்கறாங்க. ஆமா, ரொம்ப ஸ்லோவா இருக்கறாங்க. மைக் 3 உள்ளனையா, சீக்கிரம் வாங்க ஐயா. மைக் 4 உள்ளனையா. மைக் 5 ஏனையா எல்லாத்தையும். ஓகே, என்ன காணோம்? 6 7 கொஞ்சம் லேட் பிக்கப், லேட்டா வருவாங்கலாம். வந்துச்சு. இப்போ நம்ம வாங்கிடலாமா டிடி? வாங்கி இப்போலாம் எப்படி தரமா இருக்குது டிடி? இல்லை இப்போ எப்படி இருக்குது தரமா டிடி? அதுலேயே பெட்டு, வாஷ்ரூமு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன வேன் சொல்லுவாங்க, அது ஏதோ ஒரு வேன் சொல்லுவாங்கல்ல, கேரவன் மாதிரி இருக்குது இப்போலாம் டிடிஸ். சூப்பரா லக்ஸூரியா டிவி கிவி எல்லாம் வச்சுக்கணும். நம்ம சேஸ் மட்டும் வாங்கி பாடி கட்டிக்கலாம். எங்க வயசான டிக்கெட் 2 மட்டும் பெட்டு குத்துருங்க. இப்போ நம்ம இந்த கார் கொடுக்குற பிரைஸ் டிடி அவ்வளவுதான். எங்க அப்பாக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க பின்னாடி ஒரு கார் வாங்கில இருந்து
அவரே இது டிரைவர் சீட் விட்டு போயிருக்க மாட்டாரு, கொஞ்ச நாள் நம்மளுக்காக வந்து டிரைவர் சீட் விட்டு போய் உட்காந்துக்கிறாரு. ஆமா ஓகே லெட்ஸ் கோ. என்னப்பா பண்றீங்க எல்லாரும்? அங்கேருந்து இங்கே ஓடியாந்து நின்றுருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்தது இல்லையா ஃப்ளைட் டேக் ஆஃப்? இங்கேருந்து எல்லாரும் பார்க்குறாங்களே, நம்மளும் பார்ப்போம் அப்படின்ட்டு. அவ்வளோதான். இந்தாங்க எடுக்கிறேன்றீங்களா? எதுல ஒரு ஃப்ளைட் வருது பாருங்க. அதை நான் பார்த்துட்டேன், காமிச்சேன். பிரைவேட் ஜெட் இல்லப்பா, கார்கோ ஃப்ளைட் அது. ஏற்போதா ஏரோப்ளைனை வந்து எல்லாருமே அதான் பார்த்துருக்குறாங்க, அதனால நம்மளும் பார்க்கணும். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கத்திப்பாராக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ இங்கேருந்து எங்கே போகலாம், எங்கே போகலான்னு தெரில எனக்கு. நானும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வந்து, நானும் சாரன் வந்த ஒரு ஆச்சு. அதுக்கப்புறமா இப்போ தான் வரோம். ஓ ஆமாப்பா, அது 2 வருஷம் கழிச்சு. 2 வருஷம் முன்னாடி வந்தோம், முடிஞ்சு. ஆமாம் அதான் 2 வருஷம் முன்னாடி தானே வந்தோம். இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யார் யார் என்ன சொன்னாங்கன்றதே அவங்களுக்கு தெரியல, எல்லாம் இன்டர்சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுங்கிறாங்க. சாப்பிடு ராமனா. நான் அப்பவே சொன்னேன், ஷாரன் மண்டே கழுவி அவன் ராமன் சாப்பிடாம விடமாட்டான் அப்படின்னு நான் சொன்னேன். நீ தான் மாட்டின. நல்லா இருக்குதா? சாப்பிட்டு ரெண்டு கபாப் சூப் வந்து இப்பி நூடுல்ஸ் சூப். ஓஹோ. நாங்கள் வந்து அவன் என்னை ரொம்ப ட்ரை பண்ணான், இது பண்ணேன். கிடைக்கலையா? நீ தான் மாட்டேன்னு அவனே சொல்லிட்டான். நான் சாப்பிட மாட்டேன்னு நின்னேன். நீ தான் சாப்பிடு, எல்லாருக்கும் ஐஸ்கிரீம். ஏன்னா நான் வீட்டிலே சாப்பிட்டு வந்தேன். இது எல்லாரும் முழுசாக சாப்பிடல, ரொம்ப தகட்டு. பிளேட் வந்து பிளேட் வெறும் சிக்கன் கடை. அவரில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துட்டு அப்பா இல்லை பாப்பா ஃபோனில் என்னென்ன ஃப்ளேவர் இருக்கு பாருன்னா, அதுக்கு முன்னாடியே நான் சாக்லேட் வாங்கி வச்சுட்டேன். மேங்கோ எடுத்துன்னு போனாங்க, அதை பார்த்துட்டு தான் ஓடியாந்தேன். சாக்லேட் வாங்கியிருக்கேன். நீ என்ன வாங்கினேன்? நான் ஃப்ரூட் டிலேட் வாங்கினேன். எனக்கும் அதுவே வாங்கியிருக்கலாம்ல. சரி ஃபஸ்ட்டு இது சாப்பிடுன்னு வாங்கி சாப்பிட்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போனேன். எல்லாருமே கோனைஸ் வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க. சரி நம்மளும் அசிங்கம் பார்க்கலாம், நான் கோனைஸ் சாப்பிடுவோன்ட்டு கோனைஸ் வாங்கி சாப்பிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போது வந்து டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock. ஸோ எனக்கு தெரிஞ்சு யாரும் தூங்க மாட்டாங்க. ரிசல்ட்ஸு இதில் உட்காந்து அந்த வைப்புலேயே இருக்கிறாங்க. வேறு மொழியெல்லாம் பாருங்கள், இப்போயே வந்து செம்ம வைப்பு. இதாங்க சவுண்ட், அதுதான். ஸோ இன்னைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரிசல்ட் வரும். ஸோ நாளைக்கு உங்கள் எல்லாரும் காலையில் 8 மணிக்கு தான் ஆரம்பிக்குவாங்க. 6 மணிக்கு இதை பார்க்க போதா? வயிற்றுலேருந்தே கேட்கும். உங்க காதுல சொல்லும் அடி சொல்லும். நீ கத்துக்கணும் பாப்பா, விஜய் பண்ணா 2 பேரும் டார்ச்சர் பண்ணோம். பாப்பா 2 பேரும் டார்ச்சர் பண்ணோம். சரி ஓகே சரி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு, படுக்க வேண்டியது தான். நாளைக்கு ரிசல்ட் இது, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க, அதே மாதிரி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.